மண் சட்டிக்க சாப்பிடு சாப்பிட்டு போட்டு வயலுக்கு போனாலே சும்மா தெம்பா இருக்கும். அந்த நாள் மரகதம் கேட்க சாப்பிட்டது. அடுத்த பேருங்க கருவாட்டு பொரியல். அந்த மாதிரி கிடக்குது நெத்தலை கருவாட்டு பொரியல். அளவா சாப்பிட்டா சத்தான சாப்பாடு. அந்த கீரை தான் நாங்கள் வந்து போட்டு விற்றது. கீரை புட்டுண்டா போல உடனே செய்யலாமோ? நான் சொன்னேன் 6 மணித்தேலம் செய்யாத தோட்டம் இல்லை. இந்த கீரை புட்டுக்கு சூப்பர். நீ கரல் இல்லாமல் வெள்ளத்துங்க. அப்போ மாமி செய்கிறதோ கொஞ்சம் கீரை நிறைய போட்டால் நல்லா கிடக்கும், சூப்பராக கிடக்கும். தனியாக சாப்பிடல, தண்ணி கூட விடக்கூடாது. நினைச்ச உடனே இந்த சாப்பாடு செய்யலாம். வணக்கம், எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். என்ன சமையல் என்றால், பாபி இப்போ நாம் வந்த அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதை செய்துதாங்கோ இதை செய்துதாங்கோன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அன்றைக்கு ஒரு வேறு சாப்பாடு செய்ய கேட்டவன். நான் தான் செய்யலை, ஏன்னா அதுக்கு ஆயத்தமான பொருட்கள் சிலது இல்லையாண்டு விட்டு இன்றைக்கு விடியக்கு காலமாக கேட்டான். இன்றைக்கு கீரை போட்டு செய்வோமான்ட்டு. அப்போ நான் பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே வாங்குறதுக்கு. இப்போ இந்த உடனே சந்தையில் விட்டு வாங்கினது இங்கே கிட்ட வந்திருக்கான். என்னென்றால் இங்கே வேறுங்க நெத்தலி வந்து அந்த தலி ஒடிச்சு போட்டு கடையில் விற்கிறது தானே. அப்போ அதை சில பேர் என்ன வினா இப்படி போட்டு கழுவுவினான். தலி ஒடிச்சு தானே கிடக்கண்டு போட்டு கழுவுவினான். ஆனால் இந்த இதை எடுக்க வேணும், குடல் எடுக்க வேணும். குடல் இல்லை அப்படியே போட்டால் கைக்கும், குடல் எடுக்க வேணும். மற்றது இங்கே கீரை வந்து என்னன்னு சொன்னால் டக்குண்டு இப்போ நாங்கள் நினைச்ச உடனே இந்த சாப்பாடு செய்யலாது. 5-6 மணித்தேலம் வெயிட் பண்ணி தான் செய்ய வேணும். வெட்டுறதுண்டு இல்லை, இந்த கீரை வந்து நாங்கள் கழுவி வடிய வச்சு அந்த கீரையில் ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் அந்த புட்டு வந்து நாங்கள் குழைக்கேக்கு என்ன செய்யணும்னா அந்த களியா விடுமோ. அதால் 5-6 மணித்தேலம் வெயிட் பண்ணி தான் செய்ய வேணும். மற்றது பாருங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது தேங்காய் பூ, இது தூளாக வெட்டி வச்சுக்கிறேன். கீரை அப்படித்தான் அந்த வடியை வச்சது. அந்த காம்பை உடைச்சி போட்டு காய இல்லை தண்ணியை நல்லா ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாதுல. அதால் காலமே செய்து வைக்கணும். நாங்கள் இரவுக்கு சாப்பாடு செய்கிறோண்டா காலமே செய்து வைக்கவும். மற்றது இங்கே இதில் பெரிய வெங்காயம் கிடக்குது. இது சின்ன வெங்காயம் நான் புட்டுக்கு, இது பெரிய வெங்காயம் நெத்தலி. மாமா நான் வர சொன்னேன். நான் அவர் ஏழாவது தான் வந்தால் சாப்பிட்டு போவார் தானே. அப்போ வர சொன்னேன். நான் கேளுங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு கணக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சம் உப்பு இதுக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் இது சுட்டு தண்ணி உள்ளுக்க வச்சது. இது அவிச்ச மாவில் தான் புட்டு குழமையாக அவிச்ச மாவிலானே குழைப்பினோம். ஆனால் தண்ணி கூட விடக்கூடாது அதுக்கு. ஏன்னா அந்த அது கீரை தண்ணி மாதிரி தானே வந்து எல்லாரும் தெரியும் தானே. புட்டு குழைக்கிற மாதிரி தான் குழைக்கிறது. ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஒரு கொஞ்சம் நாங்கள் வளமையாக தனி புட்டு அவிக்கிறதையும் விட இதுக்கு கொஞ்சம் தண்ணி குறைச்சி விடணும். ஏன்னா அந்த கீரை ஈரம் தானே குழைச்சாச்சுது. இனி இந்த இதால் கொத்தப்புறேன். இந்த பதம் சரி. ஏனென்றால் இந்த கீரை புட்டுக்கு இப்படித்தான் கொஞ்சம் நிறைய தண்ணி விடக்கூடாது, கணக்காக விடாது. தண்ணியை சுட வச்சுட்டு இதை பார்ப்போமா, சுடுமாட்டோம். இந்த தண்ணி கொதிக்க மாட்டோம். கீரை மட்டும்தானே போடுறது? இல்லை, நல்லா கிடக்கும், சூப்பராக கிடக்கும். தனியாக சாப்பிடலாம். முதல்ல அவிக்கிறேன் நான். இங்கே இருக்க அங்கேயும் அவிச்சேன் நான். அங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் அந்த தெரிஞ்ச ஒரு ஆள் கீரை தருவா. அப்போ அங்கே தரைக்குள்ள நான் அவிக்கிறேன். ஆனால் அவைக்கு தெரியாதாம் கீரை போட்டு என்ன மாதிரியாண்டு தெரியாது.
கீரை நிறைய போட்டால் நல்லா இது பாரு அவிஞ்சா பிறகு கீரை பத்தாத மாதிரி தெரியும். ஓ கொஞ்சமாக தெரியும். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டோம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட அப்புறம் 2ஆம் தரம் போடைக்க போட போகிறோம். இந்த கொஞ்சம் மேலால் எடுத்துட்டு வெங்காயம் நல்லா கிடக்கும் போட்டால் வெங்காயம் பச்சை மிளகாய் வாசனை நல்ல சூப்பராக கிடக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. கீரை போட்டு அங்கால அந்த வெங்கட ஊரில் தெரியும், ஆனால் வேறு ஊர்களில் பெருசாக தெரியாது. ஆனால் இது சத்து கொஞ்சம் தானே. நான் கோதம் அந்த கொஞ்சம் கீரை நிறைய கொண்டதில் நான் சத்து போட்டு. ஆனால் என்ன சொல்ல பார்ப்போம், இப்போ பார்த்தா பிடி கிடக்குது கீரை தானே கூட மாதிரி கிடக்குது. ஆனால் அவிச்சா அப்புறம் கீரை பத்தாத மாதிரி கிடக்கு. என்ன மாதிரி கிட மாமி செய்கிறதோ என்னண்டு அடுப்புங்க. ஓ அந்த கரல் இல்லாமல் வெள்ளை தேங்காய்ப்போ. நான் இதை மேல் ஒரு நீத்தப்பட்டிக்கு மட்டும் வச்சுட்டு பிறகு அடியில் அதை போட போகிறேன்னு. பார்க்க வடிவாக கிடக்குது. பச்சை மிளகாய் தெரியல எனக்கு பார்க்க தெரியல. நீ வேறு தெரியல அவிஞ்ச அப்புறம் இப்படி வேறு மாத்தான் கூட மாறி கிடக்கும். இப்போ நான் இதை உடனடியாக போட்டு குழைப்போமா என்ன களியா போன் டக்கண்டு அதுதான் பிரச்சனை. சரி வைக்க பாருங்க. இது என்ன கனதரமாக வைக்க வேண்டி வரப்போகுது. அந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகாய் வாசமும் நல்லா கிடக்கும். அந்த தேங்காய் பூம்போட இப்போ என்ன சொல்லு, இப்போ நாங்கள் கறிகள் அதுகள் இல்லாட்டி தனியாக சாப்பிடக்க இன்னும் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். சில பேர் தேங்காய் பூ இறக்கி போட்டு போடுறவ. இறக்கி போட்டு போடுறது. நான் இப்போ ஹோட்டலில் வச்சேன். நான் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். திருப்பியும் போட்டு சாப்பிடலாம். இறக்கி போட்டு நெத்தலி பொரிக்க போகிறேன். நெத்தலி பொரிக்கிறதும் நாங்கள் வித்தியாசம். எண்ணெய்க்கு நிறைய எண்ணெய் போட்டு பொரிக்கிறீங்களா, கொஞ்சம் எண்ணெய்க்கு தான் பொரிக்கிறது. பெரிய தோட்டம் தெரியுமோ மாமா எல்லாம் அந்த நேரம் தோட்டம். இந்த கலிபவி சின்னாக்கல்ல கீரைகள் நிறைய போடுறது. 4-5 காணிக்க மாறி 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 போடுவி. நம்ம ஒரு காணிக்க போட்டுவிட்டு அந்த அதுக்குள்ளே முடியக்க அடுத்த காணி இழுக்கிற மாதிரி 4-5 காணிக்க மாறி மாறி போடு. நிறைய தோட்டங்கள் செய்தது. ஓ ஓ அந்த ஆளும் செய்தது, சேர்ந்து தான் செய்தது. அவிஞ்ச மாதிரி காணையில் போல பொறுப்பா அவிஞ்சு ஓட்டு. ஓ இங்கே பார்த்தியே நிறைய வச்சேன் நான், நிறைய வச்சேன் நான். இப்படி கிடக்குது கொஞ்சம், அப்படித்தான் கொஞ்சமாக வேறு. நீ என்ன கேட்ட, நீ என்ன கேட்ட? நீ அப்போத மாவை காணையிலே இப்போ கீரை குறைவாக்குது. இப்போ கீரை குறைவாக்குது. இப்படி இங்கே வேறங்கோ கீரை புட்ட அப்படி. நீ என்ன கேட்ட? நீ அப்போத கீரை தான் கூட கிட, மாவை காணையில. நம்ம இப்போ அப்படி கிட, இப்போ கீரையை காணையில மா கிடக்குது. இங்கே பாருங்க, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய். சாப்பிட்டு பார்க்கட்டே. சூப்பர். நீ சாப்பிடுப்ப, கமராமானை கொடுக்கலன்னு சொல்லுவினா. இல்லை சாப்பிடுப்ப, இந்த மாமாவுக்கு கொஞ்சமாக போடு. அந்த கீரை புட்டுக்கு எல்லாம் சேர்ந்துட்டா எல்லாம் சேர்ந்து விட்டு
வைத்தியப்பூ செய்யாத தோட்டமில்லை. வைத்தியப்பூ கீரை மாறி மாறி போட்டு 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 எடுத்து விற்கிறது. சித்திரை வருஷத்து தண்ணீரை தள்ளி கத்தரிக்காய் ஆகிற வைத்தியப்பூ இப்போ வயசு போட்டு அந்த மாதிரி நான் மகனும் சாப்பகனாக காலமாக போனால் இரவுக்கு தான் வரும். சாப்பாடு இல்லாமல் அங்கே உண்டை வச்சு சாப்பிட்டு கொண்டு தோட்டம் செய்த ஆக்கள் இப்போ வயசு போட்டு இப்போ கீரை போட்டு சாப்பிட்டேன். நல்லா இப்போ இந்த புட்டில் வந்து தம்பி என்ன சொல்லி பார்ப்போம். இப்போ சாப்பிடக்க அந்த கீரையோட சேர்ந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மற்ற தேங்காய் பூ அது ஒரு புரிம்பான வாசமும் அந்த சாப்பிடக்க வித்தியாசம் தெரியும். ஓ நீ சாப்பிட்டு பாரு பிடிக்கிற கண்டு பேர். எனக்கு பொறுமை இல்லை, செய்த உடனே சாப்பிட வேணும். எவ்வளோ நாள் சாப்பிட்டுண்டுங்க. என்ன வைக்கிறாச்சு சாப்பாடு நல்ல வாசம், நல்ல சுவை, வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லதா இருக்கு. வாசத்து தான் நான் அப்போ நான் சாப்பிடல இன்னும். கீரை புட்டு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். இல்லப்பா போனது யார் சாப்பிட்டேன் அங்க போய் சாப்பிட்டான். அங்கே நான் அவிக்கிறேன். அங்கே அவிக்கிறேன். லைட்டை வேண்டி போட்டு வா. அக்கறை மில்லொண்டும் இல்லை உனக்கு. இங்கே வேறுங்கோ 5:45 வாரண்டு கீரை போட்டு கேட்டு போட்டான் பிடிக்க பேருந்து அங்கே போய் வந்து ஜிம்முக்கு போய் இப்போ தான் வாரான் பாருங்கோ. கீரை புட்டுண்டா போல் உடனே செய்யலாமோ. நான் சொன்னேன் 6 மணித்தியாலும் வெயிட் பண்ணி தான் செய்ய வேணும். இந்த கீரையில் வந்து ஒரு சொட்டு தண்ணியும் கிடக்கக்கூடாது. 2வது புட்டு. ஆனால் இது அந்த கீரை அவிஞ்சு வர கொஞ்சமாக தான் வரும். பவி எங்க பவி வந்தங்க குளிக்குது. பவி குளிக்கலாம் போல. ஆளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாலும் போகிற இடத்த நல்லா சாப்பிட்றது அப்படித்தான். இங்கே வந்து ஜிம் டயட் அப்போ அதை போகிற இடத்தையும் குறைச்சி சாப்பிட வேணும். அப்போ ஓகே. அந்த என்ன குறைச்சி சாப்பிட்றத விட அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த உடம்பு வாசி என்ன உடம்பு வாசி பழக்கப்படுத்த வேணும். உடம்பு நல்லா சாப்பிடுவோம். உன்ன போல இருக்க வேணும். எந்த உடம்பு ஓகே. நீ சாப்பிட மாட்டேலே. நான் சாப்பிடுவேன். உடம்பு வைக்காது. குறைவு என்ன இல்லை நான் சாப்பிடுவேன். சரி பவிய கேளுங்க. இப்போ உடம்பு சாப்பாடு சாப்பிடுவேன். அம்மாண்ட சாப்பாடு சாப்பிடுவேன். அம்மம்மா விசலா சமைக்குமா? அவனுக்கு இந்த சாப்பாடு அம்மா செய்யும். எனக்கு இந்த சாப்பாடு செய்யுமா அம்மா? அதுக்கு இருக்கவும் தானே வேணும். இப்போ கொஞ்சம் இங்கே இல்லையே பெருசா. என்னது இல்லை எல்லாம் கொஞ்சம் விலையல்லே. என்னது இந்த பிடிச்ச சாப்பாடுகள் வேண்டாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. விலையல்லே பிடிச்சது செய்யறது. இறால் 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 அதெல்லாம் இறால் மீன் இறால் கறியும் அதெல்லாம் நான் சாப்பிட்றேன். உறவு காணுமோ? ஓ உறவு காணும். சரி, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா சொல்லியிருப்பா. இங்கே நான் போயிட்டு வந்தேன். அப்படியே குளிக்கவும் இல்லை. இங்கே பாருங்கோ வரக்க புறாவா இது இறக்கி இந்த பாருங்க கீரை புட்டு எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் கிடக்குது. கீரை போடக்கு அப்படின்னு தெரியுங்க எப்படி இருந்தது. இவன் கீரை மா இல்லை. ஓ இவன் என்ன கேட்டவன் தெரியுமோ எங்க மாவை காணையில தனியா கீரை கிடக்கண்டு. இனி நாங்கள் நெத்தலி பொறிக்க போகிறோம். கொண்டதே இல்லை. தேங்காய் இல்லையோ? நெத்தலி பொறிக்க போகிறோம். இல்லை நெத்தலி பொரியலும் கீரை புட்டும். நெத்தலி பொரியலும் கீரை புட்டும் அந்த மாதிரி அதோட எல்லாம் வித்தியாசமான சமையலாக தான் இருக்குது. இது என்ன நெத்தலி என்ன தலை நீங்கள் தான் உடைச்சினீங்களா இல்லாட்டி? ஆள் எல்லாம் க்ளீன் பண்ணி குடாலில் இங்கே அப்பப்பா காட்டு. இங்கே அப்பப்பா கழிச்சார். அப்பப்பா அப்பப்பா நல்ல மாதிரி கழிச்சது. அப்பப்பா கீரை புட்டு சாப்பிட்டது அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு. இந்த கீரை தான் நாங்கள் வந்து போட்டு விற்றதும் மாறி மாறி கீரை போடுவான். கத்தரிக்காய் கண்ட நட்டு சித்திரை விடயத்தில் வெள்ளத்தில் கடகத்தில் தள்ளி அஞ்ச வைத்தியப்பூ அப்படியே தோட்டம் செய்த வைத்தியப்பூ இப்போ பூ மட்டும் எடுத்து கொண்டு இருக்குது. பூ மட்டும் அது அந்த டைமில் எல்லாரும் நல்ல எனர்ஜியாக இருந்திருக்கணும். வயசு போக எனர்ஜி குறையும் தானே.
இப்போ நல்ல மாதிரி இப்போ நீங்கள் அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க தானே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கொண்டு நடத்து எல்லாருக்கும் நன்மையை செய்கிறோம். சந்தோஷம் சந்தோஷம். இருந்தாலும் அடுத்தது என்னென்னு சொன்னால் இங்கால கருவாட்டு பொரியல் வெங்காயம் முதலாவது பொரிக்க போகிறீங்க. அது போகிறேன் நான் அந்த நிறைய எண்ணெய் போட்டு வடிச்செடுக்கிறேன். அது எல்லாம் சரி வராது. எண்ணெயால் வருத்தங்கள் நிறைய வரும். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறேன். பாரு என்னென்னு செய்கிறேன்னு வேறு அப்படித்தான் செய்கிறேன் நான். ஆனால் அங்கேயும் அப்படித்தான் தர்மிளா சொல்லிச்சது தான் எண்ணெயை விட்டு தாங்க வடிச்செடுக்கிறதா. ஏன்னா நான் இதை செய்து கொடுக்க இது அதை விட இது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்குறதுலேயே கடும் புரோட்டீன் கூடியது நெத்தலி கருவாடு. இந்த வேறங்க 100 கிராம்லேயே 50 கிராமுக்கு 60 கிராம் நல்ல கருவாடு. நல்ல கருவாடு இது. இந்த நெத்தலி நல்ல 1 கிலோ 1400. அந்த தலையல் கூட அந்த முழுசா தலையை ஒடிக்காத உப்பு கூடவா கணக்கோ இல்லை உப்பு கணக்கு. உப்பு கணக்கு வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போடவும். எண்ணெயை காணேன் அடுப்பெரிய குளிக்கவும் இல்லை. அப்படி வந்து நிற்கிறேன். நீ குளிக்க வேணாம். சாப்பிட்ட குளிக்க போகிற. நான் இன்றைக்கு இனி சாப்பிட மாட்டேன். நீ நல்ல சத்தியம் எனக்கு சாப்பிட மாட்டேன். நான் போய் மனுஷர் முக்கி ஜிம்மில் அங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டா போய் இந்த உடம்பு வைக்குது. ஓடி அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு கொப்பா எண்ணெய் செய்யுது போல. அது காணும் செய்தது. எத்தனை மணி போன? 4:30 4 மணிக்கோ? 4:30 தான் போனேன். 4:30 போய் இப்போ 7 மணி வந்து நிற்கிறேன். அதுக்கட என்ன சொல்லுவா மிச்சம் விட்டுட்டு தான் வந்தேன் நான். இந்த சமையல் சமைக்கிறேன். என்ன சொல்லுவா போ நீ பிரச்சனை உடம்பு வந்து நீ சாப்பிட்ற அந்த கொஞ்சம் ஜிம்முக்கு போடுற. ஆனால் சாப்பாடை வந்து சாப்பிடைக்க அந்த சில நேரம் அந்த என்ன சொல்கிறது எனக்கு கட்டுப்பாடு. ஓ என்ன கூட ஊற்றி போட்டிங்களோ? கதையோட கதையாக கூட ஊற்றியாச்சு போல. இல்லை காணும் என்ன கொஞ்சம் ஊற்றுறது கதைச்சு போடு. இன்னும் கொஞ்சம் ஊத்து கிட்ட பேருங்க இருக்கா? காணும் என்ன காணும் அவள் தூக்கி பார்க்க போகிறா அவளை தெரியாம. காணும் தானே தெரியல. அப்படித்தான் நாளைக்கு என்ன சமையல் போடுவோம்? இன்றைக்கு என்ன சமைச்ச முடியலன்னு இல்லை நான் இன்றைக்கு வரையில லேட் ஆகிடுது. நான் இல்லாட்டி ஓகேயா இருக்கும். ஆனால் இரவு நேரம் சமைக்கிறது தான் நல்ல இதாக இருக்கு. ஓ அது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த நான் எண்ணெய் விட்டு நான் தானே எண்ணெய்க்குள்ள இதை போடைக்க எதை இந்த இதை போட்டு நாங்கள் வடிச்செடுத்து எண்ணெயை நிறைய விட்டுதுண்டா இது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி வரும். அதால் நான் இப்படித்தான் நான் செய்கிறேன்னா நான் நல்லா கிடக்கிறதில்லே. நல்லா தான் இருக்கிறது. அதால் தான் நெத்தலி கருவாடு செய்ய சொன்னேன் நான். இப்போ நாளைக்கு என்ன சாப்பாடு செய்வோம் அது இப்போ நாளைக்கு சொல்கிறோம். என்ன நாளைக்கு பாருங்க. நாளைக்கு வித்தியாசமான சாப்பாடு தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் வழியில் போய் வீடியோ எடுக்கலாம் கிடக்குது. எடுத்தா போய் நாங்கள் போய் சாப்பிட்டு தள்ளுறேன். இங்கேருந்து சமையல் வீடியோ தான் கொடுத்தா நீ வரப்போகுது. என்ன அப்படி தானே? என்ன கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் கிடைக்க இங்கே ட்ராவல் பண்ணுற வீடியோக்கள் வரும். ஆனால் வெளியில் போனால் நான் சாப்பிட்டு தள்ளுறேன். கண்ட வாட்டுக்கு சாப்பிட்றேன். அங்கே பாருங்க வெங்காயத்தை பாருங்க. முதல் நீங்கள் வெங்காயம் போடுறீங்களோ நெத்தலி போடுறீங்களோ கொமெண்டில் பண்ணுங்க. நான் முதல் வெங்காயம் தான் போடுறேன். எல்லாரும் வெங்காயம் தான் போடுறது. காட்டுறா எல்லாரும் வெங்காயம் தான் போடுறேன். வெங்காயம் போடுறது எல்லாரும் வெங்காயம் தான் போடுறது. நெத்தலி என்ன பொரியாதோ? நெத்தலி ஊற விட்டீங்களோ? நெத்தலி வந்து பெரிய அளவில் பொரிய தேவையில்லை. இந்த பாருங்கோ எப்படி பொரியுதுன்னு சொல்லி. இந்த பாருங்க. இது இப்போ என்ன மண்ணுற மாதிரி வேணுமோ இல்லை பொண்ணுற மாதிரி வேணுமோ? கோல்டு கலரா என்ன கலர்? என்னண்டு என்ன கலர் ஆகணும்? மண்ணுறமோ மரவாசி வதங்கினா அப்புறம் இதை போட. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட வேணும். இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட. அப்போ தான் பொரியும் முடக்கண்டு. பொரியும் கூட இந்த சேர வேணும் கொஞ்சம். இப்பயே கொஞ்சம் கலர் மாறுதுல இருக்கும். அப்பா சூடு அடிக்குது இங்க எனக்கு. இங்கே வேறு மல்ல கலர் மாறுது. என்ன ஆனால் இப்படி எப்படி மெல்லிசா வட்டி போட்டேன். இப்படி இந்த மாதிரி இந்த நெருப்பில் மூட்டி சமைச்சாதான் பார்க்கவும் ஆசையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக தாங்கட நெருப்பு மூட்டி சமைக்க என்னன்னு தெரியா. அன்றைக்கு இந்த மீன் குழம்பு நல்லா தான் இருந்தது. எங்கட வீட்டை வெக்க சரியான வெக்கை நீங்கள் சொல்லுவீங்க. முன்னா கண்டுகள் காலிகள் இருக்குது வெக்க குறைவாக இருக்கு முன்னா. ஆனால் சக்க வெக்க என்ன அங்க ஜிம்மில ஃபேன் இல்ல. அழுகுறான் பாருங்க. ஜிம்மில ஃபேன் இல்ல. வேர்த்தூத்துனது வேர்வை வியர்வை. இல்லை இன்றைக்கு கனகாலத்துக்கு போயிட்டு இதை கடமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நான். அப்படியே செய்து சாப்பாடு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 70-80 நாளைக்கு கண்ட்ரோலில் இருந்தேன்னு சொன்னால் பழையதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இன்னும் பெஸ்ட்டாக வந்துவிடுவேன். அதுக்கு பிறகு இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டா ஒரு கணக்காக சாப்பிட்டா சரி, மற்றபடி பிரச்சனை இல்லை.
இந்த கிட்ட கொண்டு வந்திருக்கா நல்ல ஒரு சினிமாட்டிக் வியூவில் காட்டுங்க எப்படி இருக்காண்டு பாருங்க. வெங்காயம் மெல்லமாக கலர் மாறிக்கொண்டு வருது. அதையும் கூட கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கு. எடுத்து சாப்பிடணும் போல தான் கிடக்குது. இப்போ எனக்கு இப்போ இந்த ஆறுதலா சாப்பிடுவோம் என்ன அதுக்கு பொரிய வேணும், கொஞ்சம் இன்னும் பொரிய வேணும். என்ன தன்மை கிடக்குது என்ன கொஞ்சம் இந்த மெல்லி இது மாதிரி வேணும் என்ன அரைவாசி பொரிஞ்ச அப்புறம் தான் நெத்தலியை போடும். இது எல்லாமே சத்தான சாப்பாடு. அளவாக சாப்பிட்டா சத்தான சாப்பாடு, அளவுக்கு முறை சாப்பிட்டா என்ன வரை புடி ஊதி இல்லை வந்து தேங்காய்ண்ணு பரவாயில்லையாம், நாங்கள் பாவிக்கலாமா தான் கொஞ்சம். அதைத்தான் சொல்கிறேன். அளவாக எல்லாமே அளவாக சாப்பிட்டா சத்தா தான் இருக்கும். அளவுக்கு முறை சாப்பிடல சத்து ஒன்றும் இருக்கா. ஆனால் இங்கே நாம் வந்து ஏன் பேர்கருக்குள்ள கூட சிக்கன் இருக்குது, மிரக்கறி கிடக்கு, இல்லையாலும் கிடக்குது. ஆனால் பச்சை சாப்பிடுவோம். அதை டெய்லி பேர்கர்னு சாப்பிட்டா உடம்பு வைக்கும் தான். இந்த இதில் இவ்வளோ சத்து உங்கள் கீரை கிடக்குது, உப்புமா கிடக்கு, இந்த நெத்தலை கிடக்குது. இல்லை சத்துண்டா நாங்கள் செய்கிற சாப்பாடு எல்லாமே சத்து சாப்பாடு தான். என் பேருக்கு என்ன பேர்கர் நான் செய்வேன். பேர்கர் செய்வீங்களோ? என்ன மனசு வாங்கி போட்டு என்ன பேர்கர் செய்வேன், பீஸா எல்லாம் செய்தேன் நான் இல்லையா அங்கே. அது அங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அடுப்புகள் இடைஞ்ச. நாங்கள் எங்கட பழைய காலத்து சாமிகளெல்லாம் கொஞ்சமாக செய்வோம். என்ன இறால் கறி, நண்டு கறி, மற்றது ஆனால் ஒருக்கா நண்டு வண்டி சமைக்கணும். அந்த அந்த பாருங்க, காட்டுங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இந்த கலர் மாறி விட்டு என்ன இந்த பக்கம் சொல்லாங்க. அப்படிதான் கலர் மாறி கொண்டு வருது. கரு கலர்னு வருது. அப்படி கலருக்கு வந்து விட்டுதான். இப்போ போட்டிங்கன்னா கணக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி நெத்தலி போட போகிறேன். சூப்பரா அந்த மாதிரி தான் கிடக்குது. நெத்தலை கருவாட்டு பொரியலும் அதோட கீரை புட்டும் வேறு லெவல்லாம் இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க ஒரு நாளைக்கு நீங்களும் செய்து. அந்த மாதிரி தான் கிடக்கும். சிம்பிள் வேலை. ஆனால் அந்த புட்டு செய்கிறது தான் பெரிய வேலை. இன்னும் ஈரம் இருக்கக்கூடாதாம். கீரையில் பொரியலும் நல்லா கிடக்கும். இறால் பொரியலும் நல்லா இருக்கும். இந்த கிண்டுங்க நெத்தலிக்கு இப்போ சமமாக இறால் போட்டு பொரிச்சாலும் நல்லா. இப்படி சிம்பிளான சமையல்கள் நீங்கள் பார்க்கணுமான்னு சொன்னால் தமிழ் ப்ரோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி வீடியோ போடுவோம். என்ன இந்த மாதிரி சில நேரம் லேட் ஆகும் வீடியோ, ட்ராவல்ஸ் வீடியோ. இந்த சமையல்காரர்கிட்ட பெயர் என்ன கேட்போம், எப்படி நெத்தலி பொரிக்கிறவன், எப்படி நீங்கள் நெத்தலி பொரிக்கிறீங்க தெரியும் எனக்கு. அவன் சாப்பிட்டு தானே இல்லை இப்படித்தானே பொரிக்கிறீங்க தெரியாது எனக்கு. அப்போ சரியா சமையல்காரர் சொல்கிறது. நீங்கள் நேற்று போட்ட வீடியோ பார்த்துறீங்களா? நீங்கள் நல்லா தானே இருந்தது பார்த்தீங்களே. அந்த இதுகள் நல்லா கிடக்கு. எப்படி இடம் பார்த்தீங்களா? அப்படி இடங்கள் அந்த பயப்பட இல்லை நீ அந்த ஒரு சுத்துறத. அப்பா கண்ணை மூடி போட்டேன் நான். ஏறினோட தான் கண்ணை மூடி போட்டேன் நான். தலை சுத்தி மயக்கி அதை நாங்க பார்க்க பயமா கிடந்து. நீங்க ஐல போவோம் ஏறினதும் முறாங்கினதும் தாங்க ஆடி. நீங்க அந்த சுத்தி பிடிக்கல போனது பொக்கரை வச்சுட்டேன் நான். போன எல்லாம் பறந்துருக்குமா அங்க தொங்கதுக்கு. அப்போ பயமா அது கடமை ஸ்பீட். நீங்களெல்லாம் வரனா சாட்டி கதை அப்படி பொல்லாது. அந்த சரஸ்வதி இதில் பார்த்துறீங்களே சூப்பர் வடிவானடம். ஓ பார்த்தேன். அது நல்லா கிடந்த நீர் தண்ணிக்குள்ள அதெல்லாம் நல்ல இடம். அது எப்படி பாதையால் போனான் தெரியுமே. நான் குறுகின பாதை. பஸ் வந்தா கூட பஸ் இருந்தானே பஸ் ஒருக்கா பஸ் வந்துட்டு அப்படி ரிவர்ஸில் வந்து தான். இப்போ இந்த பஸ் வந்து நான் குடிக்கிற மாதிரியே வந்தான். அப்படி மூலையில் நின்றுட்டான் வந்தவன். கொஞ்சம் கஷ்டம் இல்லை இதில் வானம் விடுறது. இதுக்கு கொஞ்சம் வெட்டு தூள் போடலாம் சரியோ. அந்த மிளகாயில் அந்த நொறுக்கின தூள். ஆனால் அது எங்கட விட்ட இல்லை. அதால நான் இப்போ கறித்தூள் கொஞ்சம் போட போறேன். அதற்கா செய்து இருக்குது அப்படி தோண்டு வாங்க ஓடியா முதலியா போனாங்க தானே. இப்போதான் எனக்கு தெரியுதே இந்த பெரிய பெரிய வாகனங்கள் இந்த மாதிரி இடங்களை காட்டுறேன்னு சொல்லி நாங்கள் போனோம். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு போடுறது தான் நானே. இந்த பெரிய பெரிய வாசல போய் ஏன்னா அந்த பாதையெல்லாம் குறுகல் பாதையில் போகலாது. சரியான குறுகல் சட்டியான பாதை கஷ்டம். இந்த அவங்களை பார்த்து இன்னும் ரோடு ரெண்டு மாதிரி இதாகினவங்க. அதை தனியாக ஒரு அந்த டூரே போகல. அந்த தனியாக ஃபேமிலியா அப்படி பெரிய பஸ்லையும் போயிடாது. அப்படி பார்த்து அந்த அந்த இதொண்டு வந்துச்சுடா. என்ன ஒரு பெரிய பஸ் உண்டு. சரி கொண்டு வந்து அடிக்க போறான்னு நான் ரிவர்ஸில் வந்துட்டேன். ஓ அந்த பஸ் மட்டும்தான் போகும். முன்னுக்கு ஒரு வாகனம் வந்தா எதிர்பக்கம் வாகனம் போயிடாது. அப்போ திரும்பி வர வேணும். நான் திரும்பி வந்து அவன் கொஞ்சம் இது அவங்க கனகாலம் ஓடிக்கொண்டிருக்காங்கல்லானே. அப்போ அவங்க கணக்காக ஒன்று அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து அதுலேயே ஏறி போகலாமோ. என்ன அது ஆக்களேத்திர பஸ் தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஒருக்கா ஒரு பஸ் வந்தா அந்த பஸ் தான் திருப்பி போக நினைக்கிறேன். என்றால் டேஞ்சர் என்றால் ஓட மாட்டாங்களே. என்னடா இந்த இப்படி காட்டன் கொண்டு வந்து இந்த பொரியுது வேறங்கோ.
வெட்டுத்தூள் எடுக்க போனால காணையில் வெட்டுத்தூள் வந்து விட்டேன். நல்ல கலராக கிடக்குது. வெட்டுத்தூள் வருது என்னன்னா வெட்டுத்தூள் போட்டா நல்லா இருக்கும். அவ மாசி சம்பளம் கொண்டு வந்து விட்டா. மாசி சம்பளம் போட்டா என்ன நடக்கும்னு சொன்னா டேஸ்ட் மாறிவிடும். அந்த அதுண்ட இதுல வரும். நான் அரைக்க வலிக்கிட்டேன். நான் அரைக்க இல்லை, கொஞ்சம் காய போட்டுட்டு அரைக்க வேணும். இதில் பேருங்க கொஞ்சம் கணக்கா போடு. கணக்கா போட்டுருக்கோம். உப்பெல்லாம் முதலே போட்டு என்ன ஊற விட்டாச்சோ? உப்பு கருவாட்டு கணக்கு. நான் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் போட்டேன். சரி, நெத்தலி கருவாட்டு பொரியல் இப்படித்தான் நெத்தலி பொரிக்க வேணுமே தெரியுமோ. எண்ணெய் கணக்க விடாம பொரிக்க வேணும். இறக்கலாம் தூள் போட்ட நான் தானே, அதால தான் அடுப்பில் விட்டுக்கிடாது. இப்போ இறக்கலாம் போய் எனக்கு தூள் கருகாதோ? தூள் வெக்க அந்த தூளின் அந்த இது கொஞ்சம் வெடுக்கு கொஞ்சம் போவோம். இப்போ எந்த நெருப்பு நீங்கள் மூட்டக்கூடாது. அந்த சூட்டில் இதாக்கலாம். என்ன இந்த அளவு கணக்குகள் என்ன சொல்றது? இல்லை இந்த இதை பார்த்து செய்யணும்னு சொன்னால் அளவு கணக்கு தெரியும் இல்லையா? அளவு எப்படியும் சமைக்கிறவைக்கு அது ஒரு கையில் வரும். கைப்பக்குவமே கையில் வரும். போடுற அளவெல்லாம் சொன்னா தானே தெரியும். இல்லை அப்படி இல்லை, சமைக்க தெரியும். அவைக்கு உப்புக்கு கணக்காக போட தெரியும். சமைக்க தெரியாதவங்களுக்கு, வீடியோ பார்த்து சமைக்க தெரியாதவங்களுக்கு அது போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து போடலாம். சாப்பிட்டு நீ என்னண்டு பழகி? நீ நான் கைப்பக்குவம் தான். கை கணக்கு, கைப்பக்குவம் இல்லை, கை கணக்கு. இந்த பாருங்கோ, எங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லை. ஏன் தெரியுமா? சமைச்சா உடனே சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிற பாருங்கோ. டக்கண்டு அந்த மாதிரி கிடக்கு சாப்பாடு. உண்மையா சூப்பராக கிடக்கு. இந்த நீ சாப்பிடுப்ப. அப்பப்பா கொடுங்க இருக்கா பல் இல்லையோ? நீ அனுப்பிச்சு சாப்பிடுப்ப. இந்த பாருங்கோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். பல்லு இல்லாதவையும் சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம். இது பல்லு இல்லாதவையும் சாப்பிடலாம். நல்லா கிடக்கும். இந்த நறுநுரண்டு பொரிக்கையில் சாதுவாத்தான் பொரித்தோம். ஏன்னாண்டா கருவாடு தானே, காஞ்ச கருவாடு நிறைய நேரம் பொரிக்க தேவை. எண்ணி இறக்கி போட்டு இறக்குவோம். உங்கள் கிடக்குல பக்கத்தில் பின்னால் கருப்பு துணி கிடக்கு. வேறங்கோ பாருங்கோ, கீரை புட்டும் கருவாட்டு பொரியலும் வேறு லெவல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த புட்டை விற்க புட்டு சேர்க்கைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கள். தெரியலை, இப்போ தெரியுது. பாருங்கோ கீரை புட்டை. அடுத்த கீரை புட்டோட என்ன கூட போகிறீங்க? அடுத்தது கருவாட்டு பொரியல். என்ன அடுத்த கருவாட்டு பொரியல்? வெங்காயம் போட்டுருக்குறீங்களா? என்ன புட்டுக்கு? என்ன வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய். எனக்கு தெரியாது. பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் பூ, கீரை, கோதுமாமா. கீரை புட்டு அப்படியே கருவாடு. இந்த பாருங்க கருவாடு. அடுத்த பாருங்க கருவாட்டு பொரியல். கருவாடும் வெங்காயமும் பொரியல். அந்த மாதிரி தான் கிடக்கு பார்க்குறதுக்கு. வேறு லெவல். வேறுக்கு மாமாக்கு அதை கேட்டு பார்ப்போம். தாங்க கிட்ட கொண்டு கொடுப்போம். தாங்க எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் இருக்கா. கனகாலத்துக்கு எப்போ கடைசி ஆச்சு கீரை புட்டு சாப்பிட்டு? நீங்கள் கீரை புட்டு சாப்பிட்டு கனகாலம் அந்த நாள் மரகதம் இருக்க சாப்பிட்டது. அப்பமா இருக்க சாப்பிட்டது. அப்பமா இருக்க சாப்பிட்டது. எப்படி இருக்குது சாப்பாடு? அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இந்த கீரை புட்டு அந்த பழைய நினைவுகள் வருகுதோ? பழைய அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு இதுதான். இதை சாப்பிட்டு போட்டு வயலுக்கு போனாலே சும்மா தெம்பா இருக்குமே. பொரியல் எப்படி கிடையாது? பொரியல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பல்லு இல்லை, பல்லு இல்லையா? சரி, ஓகே, சாப்பிட்டு பா சொல்கிறேன். இந்த வேறங்கோ எப்படி இருக்குது சாப்பாடு? நல்ல கலராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு அது ரெட்டு இருக்கு. எப்படி இருக்கு? அப்போ அந்த என்ன கோப்பி என்ன மாதிரி கிடக்கு? மணியா இருக்கோ? அந்த மாதிரி கிடக்காம். இங்கே பேருங்கோ நீ சாப்பிட்டு சொல்ல பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம்னு யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் நல்ல சாப்பாடு. அங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாடு டேஸ்ட் கேட்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படின்ட்டு.
என்ன மாதிரி இருக்கு புட்டுக்கும் இதுக்கும் நெத்தலி பொரியலும் நல்லா தான் இருக்குது. புட்டு சின்ன இனிப்போட இருக்கும் இதில் அந்த உப்புத்தன்மை உப்புத்தன்மை இருக்கு இருக்குது. அவர் ரெண்டும் கலக்கேக்க வேறு லெவலில் இருக்கு வெங்காயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்கும் பட் இந்த தனியாக நெத்தலி பொரியல் சாப்பிடலான்ட்டு அது இந்த உப்புத்தன்மை கூட என்னது நெத்தலியில் உப்புத்தன்மை இருக்கும் தானே, கலவினாலும் இருக்கும் தானே, அந்த உப்புத்தன்மை இருக்குது. கண்டு மட்டும் தானே சுடுதண்ணிக்கு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நல்லா இருந்தது நெத்தலி சாப்பிட்டா நல்லா இருந்தது. முந்தையெல்லாம் விருப்பம் இல்லை நெத்தலியில், இப்போ வந்து சாப்பிட பழகி நல்லா இருக்கு. நீங்கள் கிழமையில் ஒரு 2 தடவை நெத்தலி சாப்பிடலாம். நான் மண் சட்டிக்க சாப்பிடுவேன், நான் தான் முறையாக சாப்பிட்றேன். சரியோ, இது நான் செய்த புட்டும் என்ன கீரை புட்டும் நெத்தலி பொரியலும் நெத்தலி பொரியலும் என்ன நல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிட்டு படிச்சு சொல்கிறேன். அப்போ சிரிக்கிறார் அந்த மாதிரி கிடக்கு போல. அந்த மாதிரி கூட என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த புட்டுக்கு வந்து 2 பிடி கீரை தான் போட வேணும் போல. ஏனண்டா அந்த கீரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எப்படி கீரை போட்டேன்னா இப்போ எப்படி இருக்கு, நான் இனி தான் பார்ப்பேன், எடிட் பண்ணி தான் எப்படி பார்ப்பேன். இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கீரை புட்டும் நெத்தலி கருவாட்டு பொரியலும் சூப்பர். அந்த மாதிரி அந்த மாதிரி சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். இது தொடர்ச்சியாக இப்போதைக்கு நாங்கள் வீடியோ போட்டு கொண்டிருக்கோம். என்ன 15ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டு கொண்டிருக்கோம். என்ன சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டு நெத்தலி சாப்பிட்டு பார்த்து நான் தானே நல்லா இருந்தது. ஓகே, சந்திப்போம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எத்தனை வந்துவிட்டு சப்ஸ்கிரைப் மல்லுங்களா தான் இனி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் பிள்ளையா கதைச்சிருப்பேன் சில நேரம், பிள்ளையா அடிச்சேனண்டா அது என்ன சொல்லுங்க பாப்போம். அது வருகுது, எனக்கு அங்கேயும் வருது இங்கேயும் வருது, அதை மறக்க முடியல. சரி சரி, அது ஒவ்வொரு இயல்பு. ஓகே, பாய், சந்திப்போம்.